எல்லோருக்கும் வணக்கம். காமெடி பீஸ் மாதிரி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்குங்க நண்பர்களே நம்மளுடைய நிஃப்டி. இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள், இன்ஃபோசிஸ்னுடைய ரிசல்ட்டு, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னுடைய ரிசல்ட்டு, ஆக்சிஸ் பேங்க்னுடைய ரிசல்ட் ஒரு நல்லபடிக்கு மார்க்கெட்டை மேல் நோக்கி கொண்டு வர்ற மாதிரி இருந்திருந்தால் அருமையாக கொண்டு வந்திருக்கலாம். பட் எனிவே மார்க்கெட் ஏதோ யாருக்கோ ஒருத்தருக்கு மொய் எழுதுகிற மாதிரி 109 பாயிண்ட் என்பது இறங்கியிருக்கு. இதனால் நான் வீக்கெண்டு செலிப்ரேஷன் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டேன். உனக்கு கறி கஞ்சியே கிடையாது, ஒன்லி கஞ்சி மட்டும்தான், வயிறு சரியில்லை அப்படின்ற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த சமயத்தில் நான் நல்லா யோசித்து பார்க்கல தான் ஒரு விஷயம் தெரியுது. நான் அந்த காலத்தில் யூடியூப் சேனல் ஆரம்பித்தப்போலாம் பெருசாக வேலை இருக்காது. அதனால் போய் ஒவ்வொரு யூடியூப் சேனலாக வந்து அதில் வரக்கூடிய வீடியோக்களை பார்த்துக்கிட்டு கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியாக டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போல்லாம் வந்து ஒரு 5000, 2000, 10,000 அப்படின்ற மாதிரி தான் நான் ஷேர்களை எல்லாம் வாங்கிக்கிட்டு இருப்பேன், மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்போ நிறைய பேர் ஜாம்பவான்களாக இருக்கக்கூடிய சில பேர்லாம் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நான் பெயர் சொல்ல விரும்பல. பட் இன்னைக்கு நான் எடுத்து பார்க்கும் பொழுது அது ஒரு இமாலயா, ஒரு உதாரணத்துக்கு இப்போ என்னுடைய டார்கெட் 1 கோடின்னு வச்சுங்களேன். எப்படி இந்த ஹிண்டன்பர்க் நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு பாய் பாயின்ட்டு போறாப்ல, அது மாதிரி நானும் ஒரு 1 கோடி சம்பாரிச்சுக்கிட்டு எங்காவது இமாச்சல பிரதேசத்துக்கு அடியில் போய் எங்காவது குகைக்குள்ளே படுத்துக்கலான்ற மாதிரி தான் என்னுடைய மன ஓட்டம். அப்போ அந்த வகையில் நான் எடுத்து பார்க்குறேன். இன்றைக்கி நான் ஒரு 20%, 25% சேர்த்திட்டேன். அப்புறம் இன்னொரு 4-5 வருஷம் கழித்து பார்த்தா ஒரு 50% சேர்த்திட்டேன். என்னுடைய ரிட்டைர்மெண்ட் 60க்கு முன்னாடி பார்க்கும்பொழுது 1 கோடிக்கு மேலே நான் சேர்த்திக்கிட்டேன். அப்படின்றது என்னைக்காவது ஒரு நாள் நடக்கத்தான் போகுது. அப்போ இதிலிருந்து நான் கற்றுக்கிறது என்னென்னா, 2000, 5000 போடும்பொழுது யாராவது ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவன் சொன்னால் சொல்லிட்டு போகிறான். நம்ம தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதுவுமே குயிக்காக நடந்துடாது. எந்த ஒரு மேஜிக்குமே டக்குன்னு நம்மளுக்கு ஒரு 1 கோடி அப்படின்றது கொண்டு வந்துடுறாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்துக்கிட்டே வரையில் நம்மளுக்கு கடைசியில் பார்த்தோம்னா அது ஒரு மிகப்பெரிய பணமாக மாறும் என்பதற்கு நானே ஒரு எடுத்துக்காட்டு. இப்போதைக்கு இந்தியாவினுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. அதாவது உலக வங்கி என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, இந்தியாவினுடைய பொருளாதாரம் தொடர்ந்து ஒரு 6.7% வளர்ந்து கொண்டுதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு எஸ்டிமேட் பண்ணுறாங்க. இதுவே கிட்டத்தட்ட ஒரு நல்ல எஸ்டிமேஷன் தான். சாமி உன்னை கையெடுத்து கும்பிடுற, மியூச்சுவல் ஃபண்டுகள் மற்றும் நேரடியாக வாங்கின பங்குகள்லாம் அடுத்த 10 வருஷத்தில் பறந்துடணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்க வேண்டியதுதான். நண்பர்களே, இந்த சமயத்தில் இன்னொரு செய்தி ஒன்று இருக்குது. சைனாவினுடைய ஜிடிபி சமீபத்தில் பரவாயில்ல அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சு. அவங்களுடைய Q4 பரவாயில்ல, எக்கனாமிக் க்ரோ ஆகுது அப்படின்ற ஒரு செய்தி வந்தது. ஸோ இந்த சமயத்தில் வந்து ஸ்டீல் செக்டர், ஒரு உதாரணத்துக்கு இந்த ஹிந்து காப்பர் போன்ற நிறைய கம்பெனிகள், மெட்டல் ஓரியன்டான கம்பெனிகள்லாம் நிறைய பாவம் விழுந்து கிடக்குது. இவனுங்கெல்லாம் வந்து சைனாவை பார்த்து ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்குது. ஸோ இந்த சைனாவினுடைய தாக்கம் ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா, 3 மாதத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி ஏதாவது பாசிட்டிவாக வந்து அப்பப்போ மெட்டல் சம்பந்தப்பட்ட கம்பெனிகளை தூக்கி விடுறது சில நாட்களாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது, சில வருடங்களாக. இந்த ஹிந்து காப்பர் ஷேர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவன்லாம் பழைய வர்ற மாதிரி இருந்தாவே கிட்டத்தட்ட 40% பக்கம் மேல் நோக்கி ஏறி வரணும். அது மட்டும் இல்லை, இந்த சில ஸ்டீல் கம்பெனிஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா பாவம் ரொம்பவுமே பரிதாபமான நிலையில் இருக்குது. அதாவது டாப் லீடர் வந்து ஒரு 15% இறங்கியிருக்கு ஒரு வருஷ பீரியடில் பார்க்கும்பொழுது. ஆனால் டாடா ஸ்டீல் ஆகட்டும், செயில் ஆகட்டும், இந்த டிஐ இந்தியா ஆகட்டும், பாவம் எல்லாம் 30-40% இறங்கி கிடக்குறாங்க. ஸோ இந்த சைனாவினுடைய செய்தியும் மற்றும் இல்லாமல் இந்த பட்ஜெட் சமயத்தில் ஏதாவது ஒரு விஷயம், ஸ்டீல் செக்டர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல் நோக்கி வரக்கூடியது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லி இந்த 40%, 20% நஷ்டமாக இருக்கக்கூடிய கம்பெனிகள் அடுத்தது 80% அப்படின்னு லாஸ் ஆகாமல் திரும்பி அப்படியே ஒரு +20 அல்லது ஃப்ளாட் அப்படின்ற மாதிரி ரெக்கவரி ஆச்சுன்னா இந்த செய்தியெல்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த செய்தியெல்லாம் வந்ததே வேஸ்ட்டு, காத்தோட கரைஞ்சு போ, ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். யோ நீ என்ன எல்லாத்தையும் பயமுறுத்துற மாதிரி இறக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த கல்யாண் ஜுவல்லரி நான் கடந்த 5 நாட்களாக பார்க்குறேன் 16% காலி. ஒரே மாதத்தில் கிட்டத்தட்ட 33% காலி. யார் உனக்கு யாராவது பில்லி சூனியம் கீது வச்சுட்டாங்களா அப்படின்ற நிலைமைக்கு நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. பாவம் மார்க்கெட் வந்து நல்லா ரெக்கவரி ஆகக்கூடிய சமயத்தில், அல்லது மார்க்கெட் தன்னுடைய வீழ்ச்சியை கடந்த 4 நாட்களாக நிறுத்தி வச்சிருக்கக்கூடிய சமயத்திலையும் பாவம் இந்த ஷேர் இறங்கி போச்சு. ஆனால் இது ஒன்றும் பாவம்லாம் சொல்ல முடியாது. கடந்த ஒரு வருஷத்தில் பார்த்தோம்னா இவன்லாம் வெறும் 300 ரூபா இருந்தவன் கிட்டத்தட்ட 800 ரூபா ரேஞ்செல்லாம் போயிருக்கான். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 6 மாதமாக மேலே ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கான்.
அதனால எத்தனையோ முறை லாபத்தை புக் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கொடுத்த ஷேர் தான் இது. அதனால இது பயமுறுத்தினாலும் அதனால ஒன்றும் பெருசா பாதகம் இல்லை. ஏன்னா அவன் அதுக்கு உண்டான பரிகாரமெல்லாம் பண்ணிட்டு தான் கீழே வர்றான் அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, அடிப்படையா உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம்னு வச்சுங்களேன். அடிப்படையா ஆக்சுவலாக செப்டம்பர் குவார்ட்டர்லேயே அவனுடைய ப்ராஃபிட் எல்லாம் இறங்கி தான் இருக்கு. அவனுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் ஜூன் குவார்ட்டர் வரைக்கும் தான் நல்லா இருந்திருக்கு. ஸோ ஜூன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஜூலை ஆகஸ்ட்னு கூட கணக்கு எடுத்துங்களேன். அப்போ ஆகஸ்ட்டுக்கு அப்புறமே இதனுடைய வளர்ச்சி பெருசாக இல்லை. ஸோ செப்டம்பர்னு கூட எடுத்துக்கிட்டா கூட அக்டோபர் நவம்பர்லேயே வந்து நிறைய பேர் இதை விட்டு வெளியே வந்திருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அக்டோபர் நவம்பரில் பாருங்க அவன் ஏன் தக்குமுக்கு ஆடி இருக்கான். இதுதான் நம்மளுடைய பைபிள். இந்த பைபிள் என்ன சொல்லுது, உனக்கு பெருசா ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth இல்லை அப்படின்னு எப்பாவது ஒரு இடம் சொல்லும் பொழுது அந்த இடத்துல ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்றது போட்டுக்கிறது நல்லது. ஸோ நான் நிறைய பார்த்துட்டேன் இந்த ஷேர் மார்க்கெட்டில். என்னுடைய அனுபவம் என்னன்னா, ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth தொடர்ந்து இருக்கிற வரைக்கும் லாஜிக் வைஸ் அந்த ஸ்டாக் மேலே போய்கிட்டே இருக்கு. அது தடைப்படும் பொழுது முன்ன பின்ன ஆடிக்கிட்டு இருக்கா. அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் இப்படி ஸ்வங்கின்னு இறங்கிடுறான். அது இமீடியட்டாக இறங்கணும்னு அவசியம் இல்லை, சில நாட்கள் கழிச்சு கூட இறங்கலாம். ஸோ ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறது நல்லது, அல்லது பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் அப்பப்போ பண்ணிக்கிறது நல்லது என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் தான் இந்த கல்யாண் ஜுவல்லரி. யோ என்னையா கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நண்பர்களே, பச்சேலி இண்டஸ்ட்ரியல் ஃபைனான்ஸ்னு ஒரு கம்பெனி, இவங்களுடைய ட்ரேடிங்கை செபி நிறுத்திடுச்சு அடுத்த நோட்டீஸ் வர வரைக்கும். என்ன காரணம்னு கேளுங்க. இவனுடைய பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ வாட் அ ஜோக் மேன் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 3,85,000 போயிட்டு இருக்கு. டே 20 இருந்தாதான் அது ஒரு கரெக்டான பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ, ஒரு வேல்யூ வைஸ் பார்க்கும்பொழுது ஒரு கரெக்டான ரேஷியோ அப்படின்றது உலகம் முழுவதும் சொல்றாங்க. நீங்க உலகத்தில் எந்த ஷேர் மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னாலும் சரி, பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ என்பது 20 அல்லது அதுக்கு கீழே இருந்தால் தான் ஒரு வேல்யூ பிக், அதுக்கப்புறம் தான் அது மேல் நோக்கி ஏறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே மேலே போனாலும் கிட்டத்தட்ட ஒரு 80 அல்லது 100 அந்த இண்டஸ்ட்ரி பி எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் போயிட்டு கீழே இறங்கிடுவாங்க. ஸோ அப்போ இந்த ஸ்டாக் பி என்னையா நீ ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி செபி பார்த்துக்கிட்டு சில கம்பெனியில் இப்போதைக்கு ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணி விட்டுருச்சு. நீங்கள் எப்படி ஷேர் மார்க்கெட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வந்து விட்டுருவீங்க, நிறுத்தி வைங்க அப்படின்ட்டு. இதுக்கு தான் இந்த முகம் தெரியாத கம்பெனிலாம் போனீங்கன்னா பம்ப் அண்ட் டம்ப் அப்படின்னு பண்ணி விட்டுருவாங்க. அதாவது அவங்களே ஏதாவது ஒரு செயற்கையாக விலை ஏற்றி விட்டுட்டு அப்புறம் விற்க முடியாமல் போயிடும். கும்பிடுறங்க எஜமா, எங்களை ஏதாவது காப்பாற்றி விடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த என்பிசிசியில் இன்னைக்கு 8.5% ஏறி இருக்கான். ஆனால் இன்னும் 100 தாண்டல. ஏற்கனவே நம்ம பேசிக்கிட்டு இருக்கையில் 100 ரூபாய்க்கு கீழே போகும் பொழுது ஸ்டாக் மார்க்கெட்டில் 100 ரூபாய் விட்டு கீழே இறங்கிடுவான். 300 ரூபாய் விட்டுட்டு கீழே 200 ரூபா வரும்பொழுது திரும்பி யாரெல்லாம் ஏறுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கீல. ஒருவேளை 100 ரூபாயை திருப்பி வந்து பிடிச்சிருவானோ அப்படின்னு எதிர்பார்க்கிட்ட பங்குகளில் இந்த என்பிசிசி ஒன்று. இன்றைக்கும் ஒரு 8% ஏறி அவனுடைய 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இதே தான் இவனுக்கு வேலையாக 2 மாதமாக இருந்திருக்கு. இனிமேலாவது இவனுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை அப்படின்னு இந்த ஷேரினுடைய ப்ரைஸுக்கு வந்துட்டு 130 ரூபா பக்கத்தில் போச்சுன்னா அது பல பேர்த்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இல்லை நான் அப்படியெல்லாம் மகிழ்ச்சி தர மாட்டேன், நான் கீழே போய் 50 ரூபாயில் படுத்துக்குவேன்னா போயிட்டு போ. இதில் பணம் போட்டு வச்சுருக்கிறவங்களாம் அப்புறம் உன்னை கண்டபடி பேசுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போக வேண்டியது தான். நண்பர்களே, இந்த சமயத்தில் ஜிஇ ஷிப் அப்படின்னு ஒரு ஷேர் இருக்குது. இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்கெல்லாம் கேட்குறது என்னென்னா, இனி தயவுசெய்து மறந்தும் கீழே போயிடாத, எப்படியோ கொஞ்சோண்டு மேல் நோக்கி ஏறி வந்துட்ட, இனி நீ கீழே போகாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் வேணால் பஜனை கூட பாடுறோம், ஆனால் கீழே போயிடாத அப்படிங்கிற மாதிரி. தற்போதைக்கு இந்த ஷேர் தன்னுடைய ஒரு லோவை, ஒரு குறிப்பிட்ட 2024 சமயங்களில் இருந்த லோ பக்கத்தில் போயிட்டு அங்கிருந்து ஒரு ஷேருக்கு 100 ரூபா ஏறி இருக்கான். எப்படியாவது இந்த இடத்த காப்பாத்து அப்படி என்பதை போல பஜனை பாடிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, மிகவும் கஷ்டப்பட்டு தன்னுடைய முதலீட்டாளர்களை எப்படியாவது காப்பாற்றியுடன் ஒரு வெறித்தனமான ஒரு வேலையாக இந்த ஆர்வினல் கடந்த 5 நாட்களாக எப்படியாவது முயற்சி செஞ்சு மேலே வரணும்னு தான் அவனு பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த ஷேரில் என்ன ஒரு செய்தினா, குறிப்பிட்ட ஒரு டேர்னிங் பாயிண்ட் 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 6 மாதம் கழித்து பார்க்கும்பொழுது ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும், அவன் ஒன்றா இங்கேருந்து இவ்வளோ தூரம் நகர்ந்து போவான், இல்லைன்னா இவ்வளோ தூரம் நகர்ந்து போவான், ஏதாவது ஒன்று பண்ணுவான்றது சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். ஆனால் அது எந்த பக்கம் என்பது ஆண்டவனுக்கு கூட தெரியாது என்பதுதான் ஷேர் மார்க்கெட்டினுடைய சுவாரஸ்யமான சம்பவம். ஆனால் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியது அப்படின்னா, இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்கெல்லாம்
ஏதாவது ஒரு வகையில் எங்களை காப்பாற்றி விடுப்பா RVNL அப்படின்ற மாதிரி கேட்டுக்க வேண்டியதுதான். நண்பர்களே, யாருமே தயவுசெய்து நிஃப்டி திட்டாதீங்க. பாவம், அவன் நம்ம பையன் தான், நம்ம தான் அவனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். நான் கூட நினச்சிக்கிட்டு இருந்தேன், என்னடா நீ வாரத்தில் முதல் நாள் மட்டும் வால்டிலிட்டி காமிச்சிக்கிட்டு கடைசியில் பார்த்தா ஒன்றுமே மூவ்மெண்ட்டே இல்லையாடா நீ அப்படின்ற மாதிரி கடந்த 5 நாட்களை நினச்சிக்கிட்டு இருந்தா அப்படி கிடையாது. உண்மையினுடைய மறுபக்கம் வேறு மாதிரி இருக்கு. அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கே 350 பாயிண்ட்டுக்கு மேலே அவன் கீழே இறங்கி வால்டிலிட்டி காமிச்சிட்டான். அதுக்கப்புறம் மறுபடி 2 நாட்கள் கழித்து மறுபடி 350 பாயிண்ட் வால்டிலிட்டி காமிச்சிருக்கான். அதுக்கப்புறம் மறுபடி ஒரு 300 பாயிண்ட் வால்டிலிட்டி, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 150 பாயிண்ட் வால்டிலிட்டி. கணக்கு போட்டோம்னு வச்சிங்களேன், இங்கே ஒரு 350, இங்கே ஒரு 350, 700 கூட ஒரு 200 கூட்டினா 900, 900 கூட ஒரு 100, கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்டுகளுக்கு உண்டான மூவ்மெண்ட் வேலையை அவன் பண்ணியிருக்கான். ஆகவே சுனாமியில கூட சுறாமீனை பிடிக்கக்கூடிய தகுதியான ஆட்கள் இருக்கும் பொழுது அவங்களுக்கெல்லாம் 1000 பாயிண்ட் பக்கம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ நான் இந்த வாரம் கண்டிப்பாக நான் நிஃப்டியை எதுவுமே சொல்ல மாட்டேன், அவனை ஒரு லூஸு அல்லது எதுவுமே நான் அவனை பாராட்ட தான் செய்கிறேன் நான் இந்த வாரத்தில். ஏன்னா அவன் செஞ்சிருக்கக்கூடிய வேலை அந்த மாதிரி. நண்பர்களே, இப்போ 2 ஷேர்கள் பற்றிய ஒரு கேள்வி. அதாவது நீங்கள் ஏதாவது அதிரடியாக வேலை செஞ்சு உங்களுடைய ஷேர் விலை ஏறுதா அல்லது பெட்டி பாம்பாக ஒரே இடத்துல குறுகி படுக்க போறீங்களா அப்படின்ற கேள்வி முதலீட்டாளர்களுக்கு மனசில் இருக்கு. அது எந்தெந்த ஷேர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஷேர் மார்க்கெட் பூராவே அந்த கேள்வி இருந்தாலுமே இந்த பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றது ஒரு காலத்தில் நல்ல வளர்ச்சி அடைந்த பங்கு. திடீர்னு என்ன நினைச்சானோ 150லேருந்து கிட்டத்தட்ட 50% இறங்கி போயிட்டான். ஆல்மோஸ்ட் 30 to 50% இறங்கியிருக்கான். அப்படி இறங்கினதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு இன்னுமே வாழ்க்கையில் உருப்படுவோன்ற நம்பிக்கையே இல்லை. ஸோ என்ன ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் லைன் அப்படின்றத டச் பண்ணியிருக்கான். இங்கிருந்து ஒரு 120 ரூபா வெறும் ஒரு 20% ஏறினா கூட உனக்கு ஒரு மரியாதை கிடைக்குமே, நீ ஏன் அது ஏற மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி அந்த முதலீட்டாளர்கள் இந்த ஷேரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த கண்டெய்னர் கார்பரேஷன் அப்படின்ற ஒரு ஷேர், இவனு சேம் டிட்டோ இறங்குறான். ஒரு விசு படத்துல தான் சொல்லுவாங்க, 12வது படிக்கிறான் படிச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு. அவன் நல்லா ஒரு ஹைட்டு விசுவோட உயரமா இருப்பான், ஆனா டிராயர் போட்டிருப்பான். நம்மளுக்கே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னடா அவன் டிராயர் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். அது மாதிரி தான் இந்த கண்டெய்னர் கார்பரேஷன் இறங்குறான். நம்மளுக்கு பார்க்கறக்கே மனசு வலிக்குதே. இந்த ஷேர்லாம் பாவம் உச்சாணி கொம்புல வாங்கினவங்களுடைய நிலைமை என்ன, பாவம் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஷேர் ஏதாவது ஒரு வகையில் திரும்பி வருமா அப்படின்ற மாதிரியும் அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, நம்ம இப்போதான் 100 ரூபாய்க்கு கீழிருந்து மேல் நோக்கி போகுமா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஷேர்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்னு NBCC ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த N வரிசையிலேயே இன்னொரு கம்பெனி இருக்குது, NMDCன்னு ஒரு ஷேர். அவனு என்ன பண்ணிக்கிருக்கான்னு பார்த்தோம்னாக்கா 60 ரூபாயிலிருந்து பிக்கப் ஆக முடியுமான்னு ஒரு 10% ஏறி இருக்கான். அது பத்தாது, 100 ரூபா வரணும்னா கிட்டத்தட்ட அவனில் இன்னும் 34 ரூபாய்க்கு மேலே ஏறி வரணும். எதிர்காலத்தில் அவன் வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள், இப்போ இல்லைனாலும் இன்னொரு 5 வருஷம் கழிச்சாது இவன்லாம் ஒரு 100 ரூபாயை போய் தொடுவானா அப்படின்ற மாதிரி அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க ஏக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த ஹட்கோ ஷேர் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்களும், வாராஜா கமான் உன்னால் முடியும் அப்படின்ற மாதிரி ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு? 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டிட்டான் அப்படின்றதான் இன்னைக்கு செய்தி. அந்த மொமெண்டம் உடைபடாமல, அதுதான் ரொம்ப முக்கியம். கல்யாணம் ஆகிறது பெரிய விஷயம் இல்லை, எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆயிடுது. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் தொடர்ந்து சந்தோஷமாகவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்க வேண்டியது இல்லையா? அது மாதிரி இந்த ஹட்கோரில் இப்போதைக்கு ஒரு 5 நாளாக மொமெண்டம் இருக்குது. இந்த 5 நாளாக இருக்கக்கூடிய மொமெண்டம் அப்படியே தொடர்ந்து இன்னொரு 10 நாள் மேலே வந்து ஒரு 300 ரூபா வந்ததுன்னா கூட மகிழ்ச்சி என்பது பிச்சுக்கிட்டு ஆடும். நண்பர்களே, இந்த HDFC AMCயில் சமீபத்தில் செய்தி வந்தது, அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு. உடனே ஒரு யூடர்ன் போட்டு 3800 ரூபாயிலிருந்து 4000 ரூபா வந்தவன். அப்படி வரும்பொழுது உன்னுடைய குஷிப்படுத்துதல் என்பது வெறும் 2 நாட்களுக்கு தானா, இல்லை தொடர்ந்து ஒரு 2 மாதத்துக்கு எங்களை குஷிப்படுத்துவாயா அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி அடுத்த 2 மாதம் குஷிப்படுத்த போகிறானா இல்லை கும்பா குட்டியா என்பதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பட் இவன் கரெக்டாக இந்த இடத்துல இருக்கும் பொழுது Q3 ரிசல்ட் வந்தது. ரிசல்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு மேலே தான் வந்தான். அதுக்கப்புறம் என்னடானா இன்னைக்கு இன்னுமே மறுபடியும் சுற்றிக்கிட்டு தான் இருக்கான். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு நல்ல நியூஸ் வருது சரின்னு ஒரு 3-4 நாள் ஏறிட்டான். 5வது நாள் என்னத்துக்கு இறங்கணும், மறுபடியும் இன்னொரு 100 ரூபா ஏறி 4200 போக வேண்டியதானே. அந்த வேலையை தான் பண்ண மாட்டேங்கிறானுங்க.
நண்பர்களே, யாராவது ஜொமேட்டோ ஷேர் வச்சிருக்கீங்களா? துன்பத்தில் இருப்பீங்க. ஏன்னா அதனுடைய செய்தி என்னன்னா, கடந்த 6 மாசத்தினுடைய லோல இருக்கு. அப்படி லோல இருந்தாலுமே அது இன்னும் 2 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றத உடைக்காம ஒரு மாதிரி தாக்கு பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருக்கான். இதை உடைக்க போறானா இல்ல மறுபடியும் இங்கிருந்து ஜம்ப் எடுத்து அடுத்தது 300-400 ரூபா போக போறானா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, மூர்த்தி சிறுசுனாலும் கீர்த்தி பெருசு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த HFCL அப்படின்னு ஒரு ஷேர் இருக்கு. அவன் இன்னைக்கு 1.25% தான் ஏறி இருக்கான். ஆனா அந்த ஷேர்ல என்ன ஒரு செய்தி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2501 கோடி மதிப்பிலான ஆர்டர் சம்பந்தப்பட்ட பிசினஸ் நியூஸ் அப்படின்றது HFCLக்கு வந்திருக்கு. ஏன் நான் இவன் மூர்த்தி சிறுசுனாலும் கீர்த்தி பெருசு அப்படின்ற மாதிரி பார்த்தா, அவனுடைய ஒரு வருஷத்தினுடைய டேர்ன் ஓவரே 4600 கோடி தான். அவனுக்கு ஒரு 2510 கோடி ஆர்டர் கிடைக்குது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் தான். இந்த சமயத்தில் இந்த ஷேர் தற்போதைக்கு இயர் லோல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியே 170 போனவன் தான். இப்போ மறுபடியும் 100லிருந்து 170 போக போறானா அல்லது 3 வருஷத்துக்கு முன்னாடி அவன் இருந்திருக்கக்கூடிய ரேட் 50 ரூபா போறானா? ஸோ சென்டர் பாயிண்ட் 100லிருந்து 150 இல்லை வெறும் 50 அப்படின்றது காலம்தான் முடிவு செய்யும். ஆனால் சமீபத்தில் கவனிச்சிங்களா? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த BSNL கிட்ட இருந்து நிறைய பக்கம் ஆர்டர் போடுற மாதிரி வருது. அவங்க எல்லாம் அமௌண்ட் கரெக்டாக கொடுத்துருவாங்களா? ஏன்னா நான் ஒரு நியூஸ் என்ன படிச்சேன்னா, BSNL ஒரு மாதிரி நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி நான் ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன். ஆனாலும் இருந்தாலும் வலைதளங்களில் பார்க்கும்போது ஆமாப்பா லாஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் லாஸுகளை குறைச்சிட்டு வர்றாங்க. ஆனால் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லா சேல்ஸ் பண்ணணும், பெரிய அளவில் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் டார்கெட் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் விஷயங்கள் வருது. எது எப்படியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து தூக்கி விட்டுக்கிட்டா நல்லா தான் இருக்கும். இந்த HFCL ஒன்னா இந்த 100 ரூபாயிலிருந்து 150 ரூபா வந்தாலும் சரிதான், இல்லை 100 ரூபாயிலிருந்து 50 வந்தாலும் சரிதான். ஏன்னு கேளுங்க, 50 ரூபா போயிடுச்சுன்னா ஏதாவது லாபம் பண்ணக்கூடிய கம்பெனிகள் 100 ரூபாய்க்கு கம்மியாக இருக்கா அப்படின்ற மாதிரி எடுத்து பார்ப்பாங்க. அதில் இந்த HFCL இது வந்ததுன்னா ஒருவேளை இவன் மறுபடியும் 100 ரூபா போவானோ அப்படின்ற ஒரு கான்செப்டில் முதலீடு பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஸ்மார்ட் மணி கான்செப்டில் என்னத்தையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. நேற்று தான் நண்பர்களே சந்தோஷமான செய்தி வந்தது. இந்தியாவிலேயும் இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்குது, அமெரிக்காலேயும் இன்ஃப்ளேஷன் எதிர்பார்த்ததை விட கம்மியாக தான் க்ரோ ஆகிட்டு இருக்குன்ட்டு. ஆனால் கடைசியில் பார்த்தா க்ரூட் ஆயிலினுடைய விலை ஏற்றி விட்டுட்டு இருக்கானுங்க. இதை விலை ஏற்றி விட்டிங்கன்னா அப்புறம் இன்ஃப்ளேஷன் மறுபடியும் மேலே ஏறத்தானடா செய்யும். ஆனால் என்னமோ பண்ணுறாங்க நண்பர்களே. ட்ரம்ப் வர்றதுக்குள்ள இவனு ஏதோ ஒன்றை பண்ணி ஒன்றா இஸ்ரேல் ஹமாஸ் வாரை நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ அந்த வார் நின்றுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரூட் ஆயிலினுடைய விலை என்பது குறையதான் செய்யும். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் என்ன ஓப்பன் பண்ணுறானுங்கன்னா, ஏன் இத்தனை நாளாக நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? மொத்த சாங்ஷன் லிஸ்ட்டையும் ஒரே சமயத்தில் பண்ணிட்டு போக வேண்டியதானே. அதாவது சாங்ஷன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம், அண்ணன் தண்ணி புழகம் கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இந்த சாங்ஷன்ஸ் அப்படின்றது. அப்போ இவனுங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்க நண்பர்களே. இவனுக்கு க்ரூட் ஆயிலை வச்சு தான், அதாவது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, பல லட்சம் மக்கள் இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்குன்னு போட்டுட்டு அந்த பக்கம் இருந்து ஒரு குரூப் கமெண்ட் போட, இந்த பக்கம் இருந்து ஒருத்தன் கமெண்ட் போட, மன உளைச்சல், எத்தனை பேர்த்துக்கு டைம் வேஸ்ட்டு, எவ்வளவு இம்சை. கடைசியில் பார்த்தா எவனோ ஒரு 4 குரூப் சேர்ந்துக்கிட்டு வேணுக்குன்னே ஏதோ ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருப்பான க்ரூட் ஆயில் கோசரம் அப்படின்ற மாதிரி இருக்கு. கடைசியில் இத்தனை மனித உழைப்பு, இத்தனை கமெண்ட், இத்தனை மன உளைச்சல்லாம் சம்பந்தமே இல்லாமல் வேஸ்டான மாதிரி இருக்கு. கவனிச்சிங்களா? ஸோ இவனை ஏதோ ஒன்று பண்ணணும் ட்ரம்ப் வர்றதுக்குள்ள அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆஹா, பணம் வருதுன்னு சொன்னால் யாரு தான் பல்ல காட்டிட்டு சிரிக்க மாட்டாங்க. க்ரூட் ஆயில் விலை ஏறுது அப்படின்ற சமயத்தில் BPCLக்கு அது ஒரு நெகட்டிவ் நியூஸாக இருந்தாலும் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 2.5% ஏறி இருக்கான். ஒரு லோ ரேட்லேருந்து ஏறி இருக்கான். எதுக்கு ஏறி இருக்கான்னா பணம் வருது. கிட்டத்தட்ட 31,802 கோடிக்கு மதிப்பிலான ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க லோன் வாங்கறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. உடனே அவன் ஜாலியாக பல்ல காமிச்சிட்டு மேல் நோக்கி ஏறிட்டான். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய நாட்டில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கையில் பணம் இருக்குது அப்படின்றது வெளிநாட்டுக்காரங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இங்கிருந்து நிறைய பேர் போய் நான் துபாயில் போய் பாஸ்போர்ட் வாங்கிட்டேன், அங்கே வாங்கிட்டேன், இங்கே வாங்கிட்டேன்றாங்கல்ல. எப்படி வாங்கினாங்க? எல்லாம் டேக்ஸுக்கு தப்பிச்சு ஓடுறாங்க அப்படின்றது ஒரு கான்செப்டாக இருந்தாலும் அவங்களால எப்படி முடிஞ்சுது? அவன் என்ன ரத்தன கம்பளத்தை விரித்து வச்சு துபாய்க்காரங்க நம்மளை என்ன வாங்க தம்பி அப்படின்னு கூப்பிடுறாங்களா? கிடையாது. அங்கெல்லாம் 1 கோடி 10 கோடி நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்குண்டான பாஸ்போர்ட்டை தான் வாங்கிக்கிட்டு ஜாலியாக அங்கே போய் உட்காந்துக்கிட்டு நான் டேக்ஸ் கட்டுறதுலேருந்து தப்பிச்சுக்கிட்டேன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. அட பாவிங்களா, அதுக்கு அங்கே கொண்டே போடுற பணத்தை நீ இங்கே பேங்க்கில் போட்டு FD வாங்கிட்டு அந்த FDயில் வர்ற இன்கமுக்கு தானே டேக்ஸ் போடுறாங்க, கட்டிட்டு போக வேண்டியதானே.
அதை விட்டுட்டு ஊர் விட்டு கடல் தாண்டி அங்கே கொண்டு போய் நம்ம கையில் இருக்கிற 1 கோடி 10 கோடி 20 கோடின்னு அங்கே கொண்டு போய் போட்டு அங்கே போய் நம்ம பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு கொண்டிருக்கோம். எப்படி நம்ம ஆளுகிட்ட பணம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பிள் பாருங்க, அதெல்லாம் வந்து ஐஃபோன்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஃபோன். அது நம்ம இந்தியர்கள்கிட்ட அதிகமாக விற்க முடியும். அவங்களுக்கு விற்கிறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு சர்வீஸ்க்காக இங்கே புதுசாக இன்னும் அடிஷ்னல் சர்வீஸ் பண்ணால் இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் வரும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு இந்த மாதிரி ப்ரீமியம் பிராண்டெல்லாம் இந்தியாவுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ யாராவது வந்து அவ்வளோதான் இந்த கவர்மெண்ட்டு கும்பா அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வேணுக்குனே தான் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இது போன்ற தகவல்கள்லாம் சொல்லுது. ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் நல்லா தான் இருக்குது. இப்போதைக்கு இந்தியர்கள் நல்லா தான் இருக்காங்க. அடுத்த ஒரு 10-15 வருஷம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்றத அப்போ பார்த்துக்குவோம். நண்பர்களே, பாராஸ் டிஃபென்ஸ் அப்படின்னு ஒரு ஷேர், அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்கெல்லாம் ஆண்டவனை கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, எப்படியாவது தூக்கி விடப்பா அப்படின்ட்டு. அந்த ஷேரில் என்ன செய்தினா, இன்னைக்கு 2 days மூவிங் ஆவரேஜ் தாண்டி இருக்கு. எப்படியாவது மேலே வந்துரு ராஜா அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கும் மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.